மெலோடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. சோனா மேம் அவங்க வீட்டுக்கு வெளில தான் இருக்கும். ஏன்னா நேற்று ஈவினிங் அதாவது 4 to 4:30 PM வந்து 2 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏசியோட அவுட்லெட் அந்த மேலே போட்டிருப்பாங்க தெரியும் உங்களுக்கு, ஏசிக்கு வெளியில மாட்டுறதை அது திருட வந்திருக்காங்க. அதாவது 3 அவுட்லெட்ஸை வந்து அவங்க வீட்டுக்கு வெளில வச்சிருக்காங்க, உள்ள குதிச்சிருக்காங்க. அந்த ஒரு மர்ம நபரை பார்த்தோன்னே நாய் குலைச்சிருக்கு. நாய் குலைச்சோடனே மேமுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கு, என்னடா நாய் எல்லாம் குலைக்குது அப்படின்னு பார்த்து ஸ்க்ரீனை விலைக்கு பார்த்துக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே ஒருத்தர் வந்து அந்த ஏசி அவுட்லெட் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துருக்காரு. சரி மேமும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பேட் எடுத்து வந்துட்டு சரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் பயமுத்திடலாம் போயிடுவான்னு பார்த்தா அந்த ஏசி அவுட்லெட் அப்படியே கீழே வச்சு மேம் முன்னாடி ஒரு பெரிய கத்தி எடுத்து, அதாவது இவ்வளோ பெரிய கத்தின்னு காட்டுறாங்க, இவ்வளோ பெரிய கத்தியை எடுத்து முன்னாடி வந்து நீ நகர்ந்தனா என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்றத ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுக்குறாரு. மேமும் கொஞ்சம் பயந்துடுறாங்க, அவங்களால என்ன பண்ணுன்னு தெரியல. அவங்களும் கொஞ்சம் ஸ்டேர் பண்ணிட்டு இருக்கும் போது வெளில ஒரு நபர் அவர் கூட வந்திருக்காரு. டேய் வெளியில் பட்ட பக்கத்தில் இது மேலே காட்டாதரா, நம்ம தான் மாட்டிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த ஏசி அவுட்லெட்டை வச்சு அது மேலே கால் வச்சு இந்த செவரேறி குதிச்சு மறுபடியும் வண்டி ஏறி போயிருக்கதா சொல்கிறாங்க. 2 CCTV கேமரா பக்கத்தில் இருக்குது, ஆனால் அதை லைவில் போயிட்டு இருக்கும் போது அதை வந்து பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு நிர்பந்தனால அவங்க மாட்டல. அண்ட் தெரு முனையில் ஒரு கடை இருக்குது, அந்த கடை பக்கத்தில் ஒரு CCTV இருக்கதா சொல்கிறாங்க. அங்கே அவங்க 2 பேரோட முகம் மாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த 2 பேருமே வந்து பெரிய வயசு பசங்களாம் இல்லைங்க, 21 ஏஜ் தான். அந்த 21 வயசு பசங்களுக்கு எப்படி ஒரு டேரிங்கான ஒரு பெரிய இன்சிடென்ட்டை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த மனசு வந்து தெரில. இதெல்லாம் பார்த்த உடனே மேம் கொஞ்சம் லைட்டாக ஜர்க்காய் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லலாம். நிறைய போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வித் ரிகார்டிங் போயிட்டு இருக்கு. CCTV கேமராஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு எக்ஸாக்டா அப்படின்றத நம்ம மேம் கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. தைரியமா இந்த செவர்ல ஏறி இருக்கான். இங்கல இருந்து இங்கதான் இருந்திருக்கு. இந்த கேட் பாத்தீங்கன்னா இந்த ஹைட் பாத்தீங்கன்னா யூ கேன் நாட் see what is inside the house அந்த ஹைட்ல. டோரை தட்டுற டோர் லாக்டு. சாவி எடுத்து திரும்புறேன், நான் கண்ணால பாக்குறேன் அசால்ட்டா அந்த அவுட்டர் யூனிட் இருக்குல்ல கேஷுவலா இப்படி கீழே வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு இப்படி கத்தி எடுக்கிறான். நிக்கிறான் அப்படியே. அந்த சைட்ல இருந்து அவன் கத்துறான், இப்படி பொட்ட பகல்ல உள்ள வீடா, அப்புறம் வந்து பார்த்துக்கலாம், அப்புறம் வந்து பார்த்துக்கலான்றல வா அப்படின்னு தான். அதுக்கப்புறம் அப்படியே கேஷுவல் இப்படியே என்னை பார்த்து திருப்பி ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏறி வச்சுட்டு போகிறோம். லாட் ஆஃப் கேமராஸ் ஐயா ஹார்ட்லி எனிதிங் இஸ் ஒர்க்கிங். நோ ஒன் கேம் ஃபார்வர்டா மேம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது? நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நான் கூப்பிட்ட பிறகு தான் எல்லாரும் போகிறாங்க. I don't understand what kind of society we live in. ஒன்று பட் இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாக திருட்டு தான் நடக்குது. CCTV கேமரா எல்லாம் ப்ரூவன் ஆயிடுச்சு. பட் பீப்புள் இதை பார்த்துட்டு பப்ளிசிட்டிக்கு பண்ணுறாங்களோ? என்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்டாங்க டைரெக்டாக, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆல் ஓகே இல்லை ஃபைனா? ஆல் ஓகே, கொஞ்சம் பயத்தில் இருக்கேன். ஓகே என்னன்னா யூ மஸ்ட் ஹவ் ஹர்ட். நியூஸ் கேட்ட உடனே நாங்கள் பதறி போயிட்டோம். லைக் ஒரு ஈவினிங் 4 PM இந்த மாதிரி நடக்குது. இல்லை ரொம்ப உண்மையாக சொல்கிறேங்க, ரொம்ப ஷாக்கிங். ஒன்று நீங்கள் பாருங்கள், ஃப்ளாட்ஸ் இருக்குது, வெரி பிஸி ஏரியா, சி த சவுண்ட்ஸ், கண்டினியூஸாக வெஹிக்கிள் போகிற இடம். ஒரு 4 மணிக்கு பீக் டைமில் தைரியமாக இந்த செவரில் ஏறி இருக்கான். இங்கேருந்து இங்கே தான் இருந்திருக்கு. இந்த கேட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் நாட் see what is inside the house அந்த ஹைட்டில். அப்போ ஒருத்தர் நோட்டம் போட்டு வாட்ச் பண்ணி தான் வந்திருக்காங்க. வாட்ச் பண்ணி வராங்கன்றதே பயமாக இருக்கும். இதில் பட்ட பகலில் ஏறி குதிச்சு இதில் வந்து நான் கரெக்டாக இந்த ஜன்னல்லேருந்து பார்க்குறேன். நான் ரொம்ப கொலைக்கிறதுன்னு பார்த்தாங்க. ஒருத்தன் இப்படி தூக்கிட்டு இப்படி வரான். நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கும் எல்லாரும் மாதிரி பயம் எல்லாம் இருக்கு, ஆனால் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ் எனக்கு ஜாஸ்தி. நான் என்ன பண்ணேன், கொய்யால அப்படின்ற மாதிரி கத்துற. இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு கிரில் ஆல்ரெடி லாக்டு. ஓகே, நான் அது கூட எனக்கு ஞாபகம். டோர் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே ஷூட்டிங் பேட் ஒன்று இருந்துச்சு, அந்த பேட்டை தூக்கிட்டு போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுக்கிற, டோரை தட்டுற டோர் லாக்டு. சரி டோர் லாக்டுன்னு டக்குன்னு சாவி எடுக்கிறேன், ஓடிட போறான்னு. சாவி எடுத்து திரும்புறேன், நான் கண்ணால பாக்குறேன் அசால்ட்டா அந்த அவுட்டர் யூனிட் இருக்குல்ல கேஷுவலா இப்படி கீழே வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு இப்படி கத்தி எடுக்கிறான். நிக்கிறான் அப்படியே ஒரு ஏன்ற மாதிரியே நிக்கிறான். ஓகே, நின்றுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் இருக்கான்றது எனக்கு அப்பதான் தெரியுது. ஏன்னா ஐ கான்ட் see him. சவுண்ட்ல கேக்குது, அவன் கத்துறான். அப்படியே ஸ்டாண்ட், என் சாவி கையில் விழுது. நான் அப்படியே பாக்குறேன், அவனும் அப்படியே டைரக்ட் ஸ்டேர் திமுறா நிக்கிறான். அந்த சைட்ல இருந்து அவன் கத்துறான், பொட்ட பகல்ல உள்ள வீடா, அப்புறம் வந்து பார்த்துக்கலாம், அப்புறம் வந்து பார்த்துக்கலான்றல வா அப்படின்னு தான். அதுக்கப்புறம் அப்படியே கேஷுவல் இப்படியே என்னை பார்த்து திருப்பி ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏறி வச்சுட்டு போகிறோம்.
ஸோ மை பாயிண்ட் இஸ் எனக்கு இந்த இப்போ எல்லாரும் இருக்காங்க நம்ம பசி இன்னைக்கு தான் தேர் கெட்டிங் சிசிடிவி கேமராஸ் எல்லாம் ரெடி. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா lot of cameras are here, hardly anything is working. No one came forward மேம் ஏதாவது ஹெல்ப் பண்றது? நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நான் கூப்பிட்ட பிறகுதான் எல்லாரும் போறாங்க. I don't understand what kind of society we live in. ஒன்று ரெண்டாவது இது லாஸ்ட் 1 year எனக்கு நிறைய த்ரெட்ஸ் நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு. I don't want to talk about it now. அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அதை பத்தி பேசுவேன். பட் எனக்கு என்னன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இதுவும் நடக்குதுன்னா இப்போ இது நார்மல் திருட்டுனா ஒன்று ஒருத்தவங்க திருட வந்துட்டான் கத்தனோன்னா ஆள் வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவான், ஓடதான் செய்வான். அது ஒன்று. ரெண்டாவது மூஞ்சி மறைச்சு தானே வருவான், இந்த டைம்ல வரமாட்டான்ல. அப்படி வந்தாலும் மூஞ்சி மறைப்பான்ல, மூஞ்சியும் மறைக்கல, இந்த மாதிரி ஒரு டைமிங்ல வரான். கத்தனை பேருக்கு தைரியமா நெருங்கி நின்று இப்படி கத்தி எடுத்து காமிக்கிறான்னா வாட் இஸ் கத்தியோட சைஸ் பெருசு, லைக் ரொம்ப இவ்வளோ பெரிய கத்தி காமிச்சாங்க. வீட்டில் யாரும் இல்லையா மேம் உங்களுக்கு? நீங்கள் ஒரே ஆள் தான் இருக்கீங்க? 8 years 9 years நான் தனியாக தான் இருக்கேன். ஆஃப்டர் மம் பாஸ்டவே தனியாக தான் இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சினிமால தான் பார்க்குறோம். இருந்தாலும் சினிமால கூட ஓடி போறது தான் பார்க்குறோம். என்ன சொல்றது, உங்களுக்கு படப்படன்னு இருக்கு. லைக் அதை தான் நான் பார்க்கும்போது ஐயோ நான் அதான் அவங்கள ஹேண்டில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு அதுக்கப்புறம் தான் எப்படி சொல்றது, இமேஜினேஷன். நம்மளுக்கு ஹியூமன் மைண்டு தானேங்க. இதே ராத்திரி ஆயிருந்தா என்ன பண்ணிருப்போம், யாரை கூப்பிட்டுப்போம், இவங்க எல்லாரும் இருந்தே யாருமே வரல ஹெல்ப்புக்கு. ராத்திரி சுத்தமா மதிக்க மாட்டாங்க. ஆனா பட் 100 ஐ கால் 100 செம்ம எஃபிஷியன்ட்ங்க. 10 நிமிஷம் கூட இல்லை, வந்துட்டாங்க. வந்துட்டு தேக்கேமின் மதுரால் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தாங்க, கிரைம் பிரான்ச்ல இருந்து வந்தாங்க. டக்கு நேற்று எல்லா ஏரியாவும் பார்த்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து எல்லாமே தேர் ஒர்க்கிங். இன்னைக்கு சிஎஸ்ஆர் போட்டாச்சு, இன்னைக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவாங்க. தேர் காலிலேருந்து இங்கே தான் தேர் ஹேண்ட்லிங் தட் இஷ்யூ. So we'll get more updates in the evening. Okay, உங்க இன்ஸ்டிங்க்ட் சொல்றா மேம், அவங்க அதை எடுக்க வரல, வேற ஏதோ ஒரு இது இல்ல. எனக்கு எப்படி சொல்றது 50-50 something is not right in the இப்போ எப்படி சொல்றது, ஒரு ஈவன் காமன் சென்ஸ். ஒருத்தவங்க ஒரு வீட்டுல திருட போறாங்க, மாற்ற மாதிரி ஆயிடுது, எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க திருப்பி வரணும்னு நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இவங்க சொல்லிட்டே போறாங்க, அப்புறம் பாத்துக்கலாம் வா, அப்புறம் வந்துக்கலாம் வா அப்படின்றாங்க. புரியல. சோ இப்போ அவங்க வந்து மேபி அது நீங்க இருப்பீங்கன்னு தெரியாம வந்திருப்பாங்க. மேபி அது அப்படி கூட இருக்கனால நான் இருக்கேன்னு தெரியும். ஆனா என் மேனேஜரும் என் பார்ட்னரும் வரலன்னு தெரியும். ஏன்னா டெய்லி மை மேனேஜர் ஆர் பார்ட்னர் சம்மன் வில் கம் டெய்லி. அன்னைக்கு நான் யாரும் வர வேண்டாம், ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட், ஐ வாஸ் ரைட்டிங் எ ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்கிரிப்டுக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்க இன்னைக்குன்னு சொன்னேன். அதை பார்த்து நோட் பண்ணி வந்திருக்காங்க. இல்லைன்னா டெய்லி there will be someone here. இன்னொன்னு they have also noted 1 week முன்னாடி தான் I have a servant from நேபாள்ல இருந்து கூட்டிட்டு ஒரு servant வச்சிருக்கேன். அவங்க வேலையை விட்டு ஒரு வாரம் கூட இல்லை. இல்லைன்னா அவங்க 24 hours இங்க தங்குற ஒரு லேடி. ஸோ கம்ப்ளீட் அலோன் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. அப்போ உள்ள யாரா சுத்தி இருக்கவங்களும் உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இது என்னன்னா எனக்கு இன்னும் உள்ளுக்குள்ள எங்க ஆபீஸ்ல இருந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஐ எம் பீங் வாட்ச்ட், அது மட்டும் கிளியரா தெரியுது. அண்ட் ஃபார் த லாஸ்ட் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் 1 year என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒரு ப்ரெஸ் மீட்ல ஃபியூச்சர்ல சொல்லதான் போறோம். அப்போ உங்களுக்கு புரியும் வை. ஜென்ரலாவே ஒரு ராபரி ஒரு வீட்டுல நடந்தா யாருக்குமே பயம் இருக்கு. ஆனா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயம் இருக்கிற காரணம் ஐ நோ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் கனெக்டிங். கான்ஸ்டன்டா ஒரு இது போயிட்டே இருக்கு. அந்த இதெல்லாம் அது யாரு பிஹைண்ட், ஹூஸ் பிஹைண்ட் ஆல் திஸ்ன்னு எனக்கு ஒரு யூகம் இருக்கு. ஆனா ஐ கான்ட் ஜஸ்ட் பாயிண்ட் அவுட் ஹேண்ட்ஸ் யார்ட்டையாவது இவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ போலீஸ் இஸ் டூயிங் த ஜாப், அதுல தெரிஞ்சிடும். அவன் இன்னைக்கு நாளைக்குள்ள கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். ஓகே, நீங்க சிசிடிவி பார்த்துருக்கும் போது தெரிஞ்சிருக்கோம். பசங்க என்ன வயசுல இருந்தாங்க மேம்? ஏதாச்சும் நான் 25 நினைச்சேங்க. நான் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா ரெட் ஷர்ட், ஒயிட் செக்ஸ், டார்க் ஸ்கின்னு, ஒரு திங் வச்சு 25 to 27 இருக்கும். பார்த்தா யாருன்னு தெரிஞ்சிச்சு. 21 பையன். ஓகே, அதான் சொல்றேனே, they don't, எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி கலக்கத்தோட இருக்கீங்க. நம்ம இந்த பாஸ்ட் 13 years 8 years நீங்க பாத்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவா இல்லாத மாதிரி அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இல்ல, லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். எப்படி சொல்றது, ஒன் டே எவ்ரிதிங் வில் கம் அவுட். ஓகே, அது டெஃபினட்டா எப்படி சொல்றது, நம்ம அடி வாங்கிட்டே இருக்க முடியாதுல்ல. நானும் மனுஷி தானே. ஒரு ஸ்டேஜ்ல நம்மளும் வில் பர்ஸ்ட் அவுட். இட் வில் ஹேப்பன்ஸ் அப்படி, அவ்வளவுதான். ஸோ அவங்களும் இதில் இன்வால்வ் இருக்காங்க தோணுது. அதாவது கனெக்ஷன், செயின் கனெக்ஷன் மாதிரி someone is involved.
And most of the people, I don't know, someone is involved, that name will come out soon. இந்த பார்ட்னர்லாம் நீங்க அந்த ஒரு 4:35 அப்புறம் நீங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி எனக்கு அந்த ஆக்சுவலா பிரஸ்ஸுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணல, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் போயிருக்கு நியூஸ், கான் டு த ஐ திங்க் கிரைம் நியூஸ் பிரான்ச்சஸ் நம்ம அவங்களுக்கு தான் போயிருக்கு. அவங்களுக்கு போனது அவங்க இங்க நின்று நைட்டு 12:30 மணிக்கு வரும்போது தான் தெரியும் அவங்களுக்கு நியூஸ் போயிருக்குன்னு. அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது நியூஸ் இஸ் கான். தென் ஒன்ஸ் வி காட் டு நோ தட் தே காட் டு நோ வாட் இஸ் தட் டு ஹைட், புரியுதுங்களா? ஸோ அதான் சொல்றேன், இப்போ இவங்க திருட வந்தாங்களான்றது திருட வந்திருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, அதுதான் உண்மையா இருக்கணும். ஆனா எனக்கு இன்னொரு தாட்டும் இருக்கு, someone who is come inside ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு தான் வந்துட்டு போறாங்க, மறுபடியும் பாத்துக்கலாம் அப்படின்னு. அதான் ஐ விஷ் அண்ட் ஐ ஹோப் அண்ட் ப்ரே டு காட் நான் தப்பா இருக்கணும்னு நினைச்சுக்கிறேன். நம்ம இதுக்கப்புறம் ஏதாச்சும் நீங்க இந்த சிசிடிவிலாம் போடுறது, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ஆளு பப்பி பாருங்க, வீட்டு பப்பி, அதான் ரொம்ப சரியான டைமிங்ல பண்ணுச்சு. இன்னொன்னு அட்லீஸ்ட் we know இல்ல, இப்போ நான் இந்த டே டைம்ல இப்படி இந்த நடக்குது, இனிமே நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பேன்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம். உச்சத்துல இருக்கீங்க, பயத்துல உச்சத்துல. இப்ப யாராவது எப்படி ஐ எம் ஓகே. சி அதான் சொல்றேன், இப்போ ஒருத்தங்களை இப்படி அடிச்சுட்டே இருந்தோம்னு வைங்களேன், அது வலிக்கும், அழுவாங்க, பயப்படுவாங்க எல்லாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அந்த ஸ்டேஜ் இருக்கு ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி வந்திருக்கேன், பார்க்கலாம். பட் இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையா திருட்டு தான் நடக்குது. ஒரு கத்தியை காட்டுற அளவுக்கு நாட் ஓன்லி பப்ளிசிட்டி ஸ்டண்டுக்கு நான் why should I get the police involved? கரெக்டா? நான் ஒன்றும் முட்டாள் இல்லை போலீஸ் வச்சு விளையாடுறதுக்கு. தேர் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் நம்ம தமிழ்நாடு போலீஸ் பத்தி தெரியும் உங்களுக்கு. ஸோ ஐம் நாட் பண்ணவங்களும் சேர்த்து உள்ள வச்சிருவாங்க. ஆமா 100% நான் பிராங்க் பண்றேன்னா தூக்கி உள்ள வச்சிருவாங்க, அதெல்லாம் கிடையாது. பட் அதான் இந்த ஏதாவது சொல்றவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து மீமா கூட மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. ஏன்னா அவங்க சரி ஓகே, எதுக்கு வந்து மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பேசணும் அப்படின்னு. அதுதான் சொல்றேன், நான் கூப்பிடவே இல்லை ஃபர்ஸ்ட். ஓகே, ஒன்ஸ் த போலீஸ் நாங்க இருக்கோம் பாத்துக்கிறோம் நாங்க. ஸோ ஐம் ஹாப்பி ஒன்லி. அட்லீஸ்ட் எங்க ஆளுங்க ஆக்சுவலா இண்டஸ்ட்ரியில எப்படின்னா நம்ம ஆளுங்களை தான் நம்மளே அடிப்போம். பட் நம்ம ஆளுங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, கூட இருப்பாங்கன்றது தெரியுது இல்லை. எங்க ப்ரெஸ் இஸ் ஆல்வேஸ் பீன் எனக்கு கூட இருந்திருக்காங்க. இப்போ இந்த ஜென்ரேஷன் ப்ரெஸ்ஸும் என் கூட இருக்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷம், அவ்வளவுதான். ஸோ லோக்கல் எல்லாருமே இந்த தெருவில் வந்து ஒரு பெரிய தலைங்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பாக்குற மாதிரி ஏதாவது இருந்துச்சா மேம்? ஏதாச்சும் வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை. I just informed directly to the police. Okay. So இதனால கண்டிப்பா மக்களும் அலர்ட்டா இருப்பாங்க, போலீஸுமே நல்லா அலர்ட் ஆகி ரவுண்ட்ஸ் எடுப்பாங்க. ஆமா, இல்ல பயங்கரமா பாத்துக்கிறாங்க. அது நேத்து நைட்ல இருந்து மாத்தி ஃபாலோ அப்லயே இருக்காங்க. மார்னிங்ல இருந்து இங்க இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குன்னு தான் கேள்விப்பட்டேன். So they said evening குள்ள இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. Once they arrest him they'll call us. Okay, எனக்கு என்னன்னா இன்னும் நீங்க அதை விட்டு வெளில வராத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த பேசுறது டயர்டு, தூக்கம் இல்ல. ஆக்சுவலா ஒரு 3 நாள் முன்னாடில இருந்து எனக்கு மனசு சரியில்லை, ஏதோ சம்திங் நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ 3 நாளா சரி தூங்கல ஆல்ரெடி. இதுல நேரத்து இன்னும் சுத்தமா தூங்கல. தென் மை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் தங்கலாம் கூட. ஓகே மேம், ஃப்ரீயா விடுங்க, பாத்துக்கலாம், நல்லதே நடக்கும். எதுவும் இப்போ சிசிடிவி கேமரா செட் பண்ணுங்க. சோனா மேம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். Thank you so much. Thank you. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.